Dear students, good morning to all. Let us come to lesson continue civics unit 4 forms of government. To know about the type of the constitutions, to understand the forms of government, to learn the merits and demerits of the different forms of government, to understand the differences between the unitary and federal, presidential and parliamentary forms of government. What is government? A group of people managing the affairs of a country is called a government. It exercises certain legislative, executive, and judicial powers based on the constitution and the laws. There are three organs of government, namely legislative, executive, judiciary. Next topic, meaning. Government refers to the executive functions of the state. It denotes a body having authority to make and enforce laws applicable to the civil, corporate, religious, academic or other groups. அதாவது அரசாங்கம் என்பது ஒரு அரசின் நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் குறிக்கிறது. அரசு என்பது பொதுமக்கள் சார்ந்த பெரு நிறுவனங்கள், மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்கள் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு தான் அரசாங்கம். நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். த டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்: ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஃபெடரல், யூனிட்டரி, ஃப்ளெக்சிபிள், ரிஜிட். அதாவது அரசாங்கத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது எழுதப்பட்ட, எழுதப்படாத அரசமைப்பு, கூட்டாட்சி, ஒற்றை ஆட்சி, நெகிழும் தன்மையுடைய, நெகிழும் தன்மையற்ற அரசாங்கம் என்று பல வகையாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக், யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். A unitary system of government or unitary state is a sovereign state governed as a single entity. The central government is supreme and the administrative division exercise only powers that the central government has delegated to them. Example, England, France, Japan and Sri Lanka are examples of unitary form of government. ஒற்றை ஆட்சி முறை, அதாவது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒற்றை ஆட்சி முறை என்பது இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வது. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாட்டிலெலாம் இந்த ஒற்றை ஆட்சி முறை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக், மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சூட்டபிள் ஃபார் ஸ்மால் கண்ட்ரீஸ், நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ராம்ப்ட் டெசிஷன் அண்ட் ஸ்பீடி ஆக்ஷன், less expensive, amendments are easy, unity, uniformity of law, policy and administration. அதாவது ஒற்றை ஆட்சி முறையினுடைய நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிறு நாடுகளுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையில் கான்ஃப்ளிக்ட், அதாவது மோதல்கள் இருப்பதில்லை, ஒற்றை ஆட்சி முறை உடனடியாக சடனாக ஒரு துரிதமாக முடிவெடுக்க முடியும், ஒற்றையாட்சி குறைந்த செலவுடையது, அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ள இயலும், ஒற்றுமை, சீரான சட்டம், கொள்கை மற்றும் நிர்வாகத்தினை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் டாபிக், டிமெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நாட் சூட்டபிள் ஃபார் பிக் கண்ட்ரீஸ் டு டேக்கிள் so many complex problems, not concentrate on local problems, local interest and initiative. The concentration of powers may pave way for the despotism. அதாவது ஒற்றை ஆட்சி முறையினுடைய குறைகள் அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய நாடுகளுக்கு பொருத்தமற்றது. மத்திய அரசு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும், அதனால் நிர்வாக தாமதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மத்திய அரசு உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்தும் உள்ளூர் மக்கள் நலனிலும் உள்ளூர் முயற்சிகளிலும் அக்கறை காட்டாது. அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்படுவதால் மத்திய அரசினுடைய சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கவும் கூடும். நெக்ஸ்ட் டாபிக், யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்.
strong center, central government's control over the state territory, single constitution, flexibility of the constitution, unequal representation of states, emergency provisions, single citizenship, single integrated judiciary, all India services, appointment of governor by the central government. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒற்றை ஆட்சி முறையுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, பலமான மத்திய அரசு, மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை, ஒற்றை அரசமைப்பு, அரசியலமைப்பினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது நெகிழ்வுத்தன்மை, மாநிலங்களின் சமமற்ற பிரதிநிதித்துவம், அவசரகால ஏற்பாடு, ஒற்றை குடியுரிமை, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை, அகில இந்திய சேவைகள், ஆளுநர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல். Dear students, next topic, federal form of government. A federal government is one in which powers are divided between the national government, the regional governments. Example, USA, Switzerland, Australia, Canada, Russia, Brazil, Argentina. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது கூட்டாட்சி முறையாட்சி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. நெக்ஸ்ட் டாபிக், மெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ரீகன்சிலியேஷன் ஆஃப் லோக்கல் அட்டானமி வித் நேஷனல் யூனிட்டி, டிவிஷன் ஆஃப் பவர் between center and states leads to administrative efficiency. It gives rise to big states. Distribution of powers check the despotism of central government, more suitable for bigger countries. It is good for economic and cultural progress. Next topic, கூட்டாட்சியினுடைய நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளூர் சுயாட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையே சமரசம் ஏற்படுத்துறது. 2வது பாயிண்ட், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு நிர்வாக திறன்களை மேம்பட வழிவகுக்கிறது. இது மிகப்பெரிய நாடுகள் தோன்றுவதற்கும் வழி செய்கிறது. அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவதால் மத்திய அரசினுடைய சர்வதிகார போக்கை தடுக்கிறது. மிகப்பெரிய நாடுகளுக்கு இது பொருத்தமான ஆட்சி. பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களுக்கு நன்மை அளிக்கிறது. நெக்ஸ்ட் டாபிக், டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். Federal government is weaker when compared to the unitary government. Federal government is more expensive. Provincial tendencies are very common. Lack of uniformity in administration. Threat to national unity. Distribution of powers between center and states leads to conflict. Double citizenship. Rigid constitution cannot be mentored easily for changing needs. The state governments sometimes place hindrance in the foreign policy. அது கூட்டாட்சி குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒற்றையாட்சி முறையோடு ஒப்பிடும்போது கூட்டாட்சி முறை ரொம்ப பலவீனமானது. கூட்டாட்சி முறை அதிக செலவினம் கொண்டது. பிராந்திய போக்குகள் தான் பொதுவாக காணப்படும். நிர்வாக சமநிலையில் குறைபாடுகளோடு காணப்படும். தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அதிகார பகிர்வில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடான கருத்துக்கள் உருவாகும். இரட்டை குடியுரிமை உருவாக வாய்ப்பு இருக்குது. மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க இயலாது திடமான அரசியலமைப்பு வெளியுறவு கொள்கைகளில் சில நேரங்களில் மாநில அரசுகளின் தடைகளை ஏற்படுத்துகிறது. நெக்ஸ்ட் டாபிக், ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். டபுள் கவர்மெண்ட், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், சுப்ரீமசி ஆஃப் the constitution, rigid constitution, independent judiciary, bicameralism. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறையுடைய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு, அரசியல் அமைப்பின் உயர் அதிகாரம், நெகிழ்வுத்தன்மையற்ற அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, 2 அவையாட்சி, பைகேமரலிசம்னா 2 அவைகளை கொண்டது. நெக்ஸ்ட் டாபிக், டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சப் யூனிட்ஸ். ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட், மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப்,
dual citizenship, subunit cannot operate independently, federal units are answerable to central government, unitary form of government la no division of power, centralization of power, decentralization of power. Dear students, next topic, parliamentary form of government. The parliamentary form of government is also known as cabinet government or responsible government or Westminster model of government and is prevalent in Britain, Japan, Canada, India. The parliamentary system of government is the one in which the executive is responsible to the legislature for its policies and acts. Merits of the parliamentary form of government: harmony between legislature and executive, responsible government, prevents dictatorship, wide representation. அதாவது நாடாளுமன்ற ஆட்சி முறையுடைய நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைக்கு இடையிலான இணக்கம், பொறுப்பான அரசாங்கம், சர்வதிகாரத்தை தடுக்கிறது, பரவலான பிரதிநிதித்துவம். நெக்ஸ்ட் டாபிக், presidential form of government. The presidential form of government is also known as non-profit parliamentary or fixed executive system of government, prevalent in the USA, Brazil, Russia and Sri Lanka. அதாவது நவீன மக்களாட்சி முறையில் நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்னு 2 வகை பிரிக்கிறாங்க. நிர்வாக மற்றும் சட்டமன்ற அமைப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பின் தன்மையை பொறுத்து அரசுகள் இவ்விரு வகைகளாக பிரிக்கப்படுது. அதிபர் மக்களாட்சி முறை என்பது சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாததாகவும், நாடாளுமன்றம் மற்றதாகவும், நிலைத்த நிர்வாகம் அற்றதாகவும், நிலைத்த நிர்வாக அமைப்புடையதாகவும் இருக்கும். அதிகார பகிர்வு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இவ்வரசு முறை அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை போன்ற நாடுகளில் நடைமுறையில் இருக்குது. Next topic, features of presidential form of government. The president is the head of state. He occupies a ceremonial position. The president is elected by an electoral college for a fixed tenure for 4 years. The president governs with the help of a cabinet or smaller body called a kitchen cabinet. The legislative, executive and the judicial powers of the government are separated and vested in 3 independent organs of the government. அதாவது அதிபர் மக்களாட்சியின் அம்சங்கள் பார்த்தா, அமெரிக்க அதிபர் மாகாணம் மற்றும் அரசின் தலைவராக திகழ்கிறார். அரசின் தலைவர் என்பது ஒரு பெயரளவிற்கான பதவி. அரசாங்கத்தின் தலைவராக நிர்வாக அமைப்புகளுக்கு தலைமை தாங்கி வழிநடத்துவார். அமெரிக்க அதிபர் வாக்காளர் மன்றத்தினால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு கடுமையான அரசியல் சட்டத்திற்கான குற்றச்சாட்டு இருந்தால் மட்டுமே நாடாளுமன்றத்தால் பதவி இறக்கம் செய்ய முடியும். அதிபர் அமைச்சரவையின் உதவியோடு ஆட்சி புரிகிறார் அல்லது அமைச்சரவையை கிச்சன் கேபினட் என்று அழைக்கிறார்கள். இது தேர்ந்தெடுக்கப்படாத துறை சார்ந்த செயலர்களை கொண்டு சிறு ஆலோசனை அமைப்பு ஆகும். அதிபரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்படும் இவர்கள் அதிபருக்கு மட்டுமே கடமைப்படுவதாகவும் எந்த நேரத்திலையும் பதவியிறக்கம் செய்யப்படுவதற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். நெக்ஸ்ட், demerits of the presidential system of government can degenerate into dictatorship, strained relationship between executive and legislature, lack of harmony between the legislature and the executive. அதாவது அதிபர் மக்களாட்சி முறையுடைய குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது சர்வதிகாரமாக சிதையும் வாய்ப்பு, நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்திற்கு இடையிலான இணக்கமற்ற உறவு, சட்டமன்றம் மற்றும் நிர்வாக குழுவுக்கு இடையிலான நல்லுறவின்மை. Dear students, next topic, difference between the parliamentary form of government and the presidential form of government. First one, presidential form of government. President is directly elected by the people. Prime Minister is from the majority party. President is supreme. Central legislature is supreme. Separation of powers, options of separation powers, centralization. Independent branches with overlapping functions. President, head of the state. President, head of the state. President, head of the government. Prime Minister, head of the government. Individual leadership, collective leadership.
President is not accountable to Congress. Collective and individual responsibility. அதாவது அதிபர் மக்களாட்சி முறைக்கும் நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதிபர் மக்களாட்சி முறையில் அதிபரே அதிகாரம் படைத்தவர், மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. இங்கே அதிகார பிரிவினை மையப்படுத்தப்படாமல் இருப்பது. அதிபர் மக்களாட்சி முறையில் சுதந்திரமாக செயல்படும் பிரிவுகள். நாடாளுமன்ற ஆட்சி முறையில் தனித்தனியான சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவு. அதிபராட்சி முறையில் மாகாணத்தின் தலைவர் அதிபர் ஆவார். இங்கே அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவரும் அதிபரே. அரசாங்கத்தின் தலைவர் பிரதம அமைச்சர். நாடாளுமன்ற ஆட்சி முறையில் பிரதம அமைச்சர். அதிபர் ஆட்சி முறையில் அதனுடைய தலைவர் யாருன்னா அதிபர் தான். அதிபராட்சி முறையில் தனிநபர் தலைமை. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் கூட்டு தலைமை. அதிபராட்சி முறையில் மகாசபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பை ஏற்க மாட்டார். கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள் வாய்ந்தது. Dear students, last are the relationship between the center and the state in India. India is a union of states where the power is shared between the center and the state as per the procedures mentioned in the Constitution of India. Legislative relations, Articles 245 to 255. Administrative relations, Article 256 to 263. Financial relations, Articles 268 to 293. இந்திய நாடு இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளுக்கு உட்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களின் கூட்டமைப்பு ஆகும். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் அனைத்து விவகாரங்களில் முடிவெடுப்பது மத்திய அரசு தான். மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையேயான உறவு என்பது சட்டமன்ற உறவு. அதனுடைய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 245 முதல் 255 வரை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உறவுகள், அதாவது நிர்வாக உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பிரிவு 256லேருந்து 263 வரை. ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ், அதாவது நிதி உறவுகள் என்பது பிரிவு 268லேருந்து 293 வரை. மத்திய மாநில அரசுகள் சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் படைத்தவை, ஆனால் அதிகாரங்கள் வேறுபட்டு காணப்படும். Thank you, students.